இந்த வீடியோவில் வருகின்ற காட்சிகள் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, மாறாக இந்த வீடியோவில் வருகின்ற அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், நானும் மனம் திரும்ப வேண்டும், இதை பார்க்கின்ற நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. என்னோட வேதவசனம் கூறுகின்றது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும். அதனால் நாம் யாரும் அப்படிப்பட்ட இதுக்குள் சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை தவிர மற்றபடி யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோவில் இந்த 2 பெண்கள் பேசுகிறதை நீங்கள் கேளுங்கள். நான் ஒரு நெருக்கத்தின் மத்தியில சடனா தான் உபவாசத்துக்குள்ளே போனேன். வீட்டுல ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இல்லப்பா ஆண்டவர் சமூகத்துல நான் இன்னைக்கு உபவாசம் இருந்துதான் எப்படினாலும் உள்ள போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய நோக்கம் ஃபர்ஸ்ட் அதுவாதான் இருந்துச்சு. ஆனா நான் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. ஆவியானவர் அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட இருக்கதான் அந்த இடைவேளையில நீக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும்படியாக அவர் நிறைய ரெவலேஷன் கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. ஒரு சில பேர் நீங்க ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் கூட நீங்க உள்ள போலாம் உபவாசத்துக்கு, அந்த இதுக்குள்ள இதை பண்ணிக்கலாம். இவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்றால், நீங்கள் எப்படி உபவாசிக்க வேண்டும், நீங்கள் உபவாசிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், நான் தண்ணி குடித்தேன், நான் ஜூஸ் குடித்தேன் அப்படின்ற அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போதிப்பது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பானது. ஏனென்றால் வேதம் என்ன போதிக்கின்றது என்றால், நீங்கள் உபவாசிக்கும் போது நீ உபவாசிப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்றுதான் வேதம் போதிக்கின்றது. அதாவது உதவி செய்யும் போதுனாலும் சரி, இல்லை உபவாசிக்கும் போதுனாலும் சரி, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டை தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் தான் உங்களை உபவாசம் இருக்க வேண்டும் என்று தான் வேதம் போதிக்கிறது. நாங்க ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம், நாங்க 2 பேருமே அந்த 40 நாள் உபவாச நாட்கள் இருந்திருக்கு. எங்க அக்கா பார்த்தானா 21 நாள் அதெல்லாம் இருந்திருக்கா. நாங்க 3 நாள் 7 நாள் இந்த மாதிரியான உபவாச நாட்கள்லாம் கவுண்ட் வரும். எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இந்த கவுண்ட் எல்லாம். ஒரு அந்த உபவாச நாட்கள்ல உபவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அந்த இடத்துல அந்த நேரம் இன்னைக்கு இதுல இருந்து தெரிகிறது, இவர்கள் நாங்கள் உபவாசம் இருந்தோம் என்பதை பிரத்யேகமாக மக்களிடத்தில் காண்பிக்கிறார்கள். மக்களை வேதத்தை அறிய விடாதபடிக்கு அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது இவருடைய சேனலில் உள்ள நிறைய வீடியோக்கள் நான் பார்த்துருக்கிறேன். இவர்கள் மோஸ்ட்லி மாரல் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் மாரல் கிளாஸ் நடத்த சொல்லியிருக்கா? நடத்த சொல்லவில்லை. கிறிஸ்துவை தான் நாம் அறிவிக்க வேண்டும். ஆனால் இப்படி இவர்களைப் போல நிறைய எல்லா ஊழியக்காரர்களும் பழைய ஏற்பாடு ஆராதனையாக மாரல் கிளாஸ் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வேதத்தின்படி சரி என்றால் கண்டிப்பாக சரி கிடையாது. ஏனென்றால் மாரல் கிளாஸ் நடத்துவதற்கும் நியாயப்பிரமாணத்தை டீச் பண்ணுவதற்கும் கடவுள் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதம் போதிக்கின்றது. அதை குறித்து நான் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. உங்களுடைய லைஃப்லயும் நீங்க இந்த மாதிரி போங்க, 40 நாள் 21 நாள் 7 நாள் 3 நாட்கள் இந்த மாதிரிலாம் நீங்க உபவாசம் இருக்கலாம். 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தாரு. அப்படி என்றால் நம் ஊழியக்காரர்களாக நம்மளுடைய கடமை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் அவர்களை திருப்ப வேண்டும். விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் கம்யூனிகேஷன் வைத்து அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப வேண்டும். அப்படி திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் அவர்களிடத்தில் ஒரு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவார், அவருடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்துவார், அவரை வழி நடத்துவார். அதைத்தான் வேதம் போதிக்கிறது. ஆனால் இந்த 2 பெண்களும் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? இவர்கள் எல்லா விசுவாசிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன போதிக்கின்றது என்றால், கிறிஸ்து விசுவாசிகளை நடத்த வேண்டும். உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது என்னுடைய இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இவர்கள் எவ்வளவு தவறாக வேதத்தை பிரதிபலித்து இந்த விசுவாசிகள்கிட்ட காண்பித்து இந்த விசுவாசிகள் வேதத்தை அறிய விடாதபடிக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட நியாயப்பிரமாண போதனைக்காரர்கள் மாரல் கிளாஸ் நடத்துகிறவர்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஆதியாகமத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்றால், ஆதாம் ஏவாள் கடவுளோடு கம்யூனிகேஷன் வைக்காததுனால தான் உலகம் பாவத்திற்குள்ளாக சென்றது. பிசாசு ஆதாம் ஏவாள்கிட்ட நீ இந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லும்போது ஆதாம் ஏவாள் கடவுளை நோக்கி இதை சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தானா இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக சென்றிருந்திருக்காது. அப்படி என்றால் பிரச்சனை என்னவென்றால், நம் மனிதன் கடவுளோடு உறவு வைக்கவில்லை, அதாவது கடவுளோடு பேசவில்லை, கடவுளோடு ஜெபம் பண்ணவில்லை. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் ஆதியாகமத்திலிருந்தும் நம்ம கடைசி வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொண்டால் தான் நம்ம வேதத்தை முதலாக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும், கடவுளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீதிக்காக எல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதியை நோக்கி தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீதியின் சூரியனை பார்ப்போமா, பேசுவோமா, அந்த நீதியின் சூரியத்துக்கு நேராக தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் உலகம் ஒரு மந்த நிலையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. ஆனால் நாம் கடவுளோடு எப்பொழுதெல்லாம் பேசுமோ
அப்பொழுதும் அவர் வந்து நமக்கு செவி கொடுக்கிறவர் தான் இருக்கிறார் என்று வேதம் வந்து கூறுகின்றது. இப்பொழுதும் பாருங்கள், எல்லா ஊழியக்காரர்களும் வந்து ஊழியர்களை நோக்கி தான் வந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை நோக்கி நம்பி தான் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் வந்து கடவுளை நோக்கி திருப்புறதற்கு ஊழியக்காரர்களுக்கும் வந்து விருப்பம் இல்லை. அதாவது எப்படி எல்லா ஊழியக்காரர்களும் திரும்பவும் அவர்களுக்கு நேராக திருப்பி கொண்டிருப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடவுளோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் உள்ள எல்லா இதுகளும் நீங்கள் கடவுளுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பித்திருவீர்கள். ஆனால் இந்த ஊழியர்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் அப்படி நடக்க வேண்டும், நீங்கள் இப்படி நடக்க வேண்டும், நீங்கள் இப்படி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும், நீங்கள் இப்படி பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், நீங்கள் இப்படி பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும், நீங்கள் அப்படி செய்ய வேண்டும், நீங்கள் இப்படி உபவாசம் இருக்க வேண்டும், நீங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ண வேண்டும், இப்படி வந்து அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போதனையை வந்து இவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து அவர்களுக்கு நேராக விசுவாசிகளை வந்து திருப்பி கொண்டிருக்கிறார்கள். சிம்பிள். இந்த ஊழியக்காரர்கள், நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் போங்கள், எங்ககிட்ட வராதிங்க, கிறிஸ்துவிடத்தில் போங்கள், நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருங்கள் என்று அவர்கள் போதித்து இந்த விசுவாசிகளும் அதே போல கிறிஸ்துவனோடு ஐக்கியமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நியாயப்பிரமாணம் அவங்களிடத்தில் நிறைவேறும். ஆனால் இவர்கள் இந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நியாயப்பிரமாணத்தின் கிரியை தான் வந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வேத வசனம் கூறுகின்றது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்குட்பட்டவர்கள் சாபத்திற்குட்பட்டவர்கள், நாம் வந்து கிறிஸ்துவினுடையவர்கள் என்று தான் வந்து புதிய ஏற்பாடு வந்து போதிக்கின்றது. ஆகால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் திரும்பும்போது, கிறிஸ்துவனிடத்தில் ஜெபம் பண்ணி ஐக்கியமாக இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களிடத்தில் நிறைவேறும். அதைத்தான் கிறிஸ்து போதிக்கிறார். இதை விட்டு நீ நியாயப்பிரமாணத்தில் இப்படி நடக்கணும், நீ அப்படி நடக்க வேண்டும், நீ இப்படி உபவாசம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படின்னு போதிச்சுட்டு இருந்தானா இது மறுபடியும் விசுவாசிகளை பழைய ஏற்பாடு ஆராதனைக்கு நேராக கொண்டு செல்லுகின்றது. அதனால் இவர்கள் வந்து பழைய ஏற்பாடு ஆராதனையை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் ஒருவரும் வந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை வந்து போதிக்கவில்லை. அதனால தான் வேதவசனம் கூறுகின்றது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண என்று, சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று ஏன் வேதம் வந்து கூறுகின்றது? ஒருவேளை வேதம் இப்படி கூட கூறியிருந்திருக்கலாமே, ஏன் அப்படி கூறவில்லை? எப்பொழுதும் பாவத்துக்கு விலகி ஓடு, எப்பொழுதும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, எப்பொழுதும் ஊழியக்காரன்ட்ட போ, எப்பொழுதும் போதகன்ட்ட போ, எப்பொழுதும் ஆலயத்துக்கு போ, எப்பொழுதும் சர்ச்சுக்கு போன வேதம் போதித்திருக்கதா? போதிக்கவே இல்லை. வேதம் என்ன போதிக்கின்றது அதை நாம் பார்க்கணும். வேதம் என்ன போதிக்கின்றது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணு தான் சொல்லுது. அதை பண்ணிட்டாலே போதும், நீ வந்து இந்த பாவ சரீரத்தை வந்து நீங்கள் மீட்பை நோக்கி செல்லலாம். அதைத்தான் நமக்கு வேதம் போதிக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஊழியர்கள் பாருங்க, எல்லா பாயிண்ட்டையும் மறைத்து அவர்களுக்கு நேராகவும், ஆலயத்துக்கு நேராகவும், தசமபாகத்துக்கு நேராகவும் நியாயப்பிரமாணத்துக்கு நேராகவும் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர இவர்கள் வந்து கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தவில்லை. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இனிமேல் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் மீட்பு அடையலாம். யோவான் 15:5 வந்து நமக்கு போதிக்கின்றது. என்ன போதிக்கின்றது? நானே திராட்சை, நீங்கள் கிளைகள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் என்னை அல்லாமல் ஒன்றும் உங்களால் கூடாது, நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வந்து அது போதிக்கின்றது. அப்படின்னா நீங்கள் வந்து கிறிஸ்துவனுடைய இல்லாமல் நீங்கள் வெறும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை மாதிரியே போதிச்சுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியின்படி நடந்தால் நீங்கள் வந்து கனிகளை கொடுக்க மாட்டீர்கள் என்றுதான் வேதம் கூறுகின்றது. நீங்கள் என்னோடு இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதான் சிம்பிள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சித்தத்தின்படி, அவர் நியாய பிரமாணத்தின்படி உங்களை நடத்தி கொண்டு சென்று விடுவார். இதை விட்டு நீங்கள் வந்து மாரல் கிளாஸ் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் எப்படி அவர்கள் விடுதலை ஆக முடியும்? அதைத்தான் வந்து ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் வந்து மாரல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீ கிறிஸ்தவத்திலையும் அதே மாரல் கிளாஸ் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மாரல் கிளாஸ் சொல்லுவதனால் ஒருத்தரும் விடுதலை அடைய முடியுமா? விடுதலை அடைய முடியாது என்று தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நீங்கள் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் என்னோடு இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று. அதனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியர்களும் இந்த சத்தியத்தை தான் சத்திய போதனை, இந்த சத்திய போதனையை அறிந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவை அறிவிங்கள், அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கிறிஸ்துவின் பிரமாணம், நியாயப்பிரமாணம் வந்து நிறைவேறும். நீ கிறிஸ்துவை அவங்க சார்ந்து இருக்கும்போது கிறிஸ்து அவங்களுக்கு நீ எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், நீ எப்பொழுது ஒவ்வொரு செகண்டும் நீ எப்படி நடக்க வேண்டும், நீ ஒவ்வொரு செகண்டும் இந்த உலகத்தில் எப்படி நீ வந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கிறிஸ்து அவர்கள் கற்றுக் கொடுத்து கிறிஸ்து அவர்களுடைய பாதையில் அவங்களை வந்து கூட்டி செல்வார். நீங்கள் இப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் பாதையில் நடத்தாமல் உங்களுடைய சுயநல பாதையில் வந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஒவ்வொருத்தரும் இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்புங்கள். நன்றி.